நம்ம சேனல்ல பிசினஸ் கிரவுத் பண்றதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் நெறைய பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நெட்வொர்க்கிங் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேசிட்டு இருக்கோம். அது என்ன நெட்வொர்க்கிங் அப்படின்னா, இப்போ ஜென்ரலா நம்ம பிராண்ட ப்ரமோட் பண்றதுக்கு நெறைய பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்றோம். அதுல ஒன் ஆஃப் த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங்னா இந்த பிஎன்ஐ, ஜேசிஏஎஸ் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். இவங்க வந்து பிசினஸ் கிரவுத் பண்றதுக்காகவே இன்டர்நேஷனல் லெவல்ல, நேஷனல் லெவல்ல ஒரு பிசினஸ் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னரா ஜாயின் பண்றது மூலியமா உங்க பிசினஸ நீங்க மத்தவங்களுக்கு இன்ட்ரோ பண்ண முடியும். மத்தவங்களோட பிசினஸ நீங்க அடாப்ட் பண்றதுக்கும், நீங்க கன்சியூம் பண்றதுக்கும் இந்த நெட்வொர்க்கிங்ல வழிவகை செஞ்சு குடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஜென்ரலா நம்மளோட ட்ரெஸ் கோடு நம்ம வந்து நார்மலான இடத்துல நம்ம இந்தியா மாரியான ஏரியாக்கள்ல நம்ம இப்படிதான் இருப்போம். பட் ஆனா வந்து நம்மளும் வந்து ஒரு ஹை சொசைட்டியா மெயின்டெயின் பண்ணணும்னு நெனச்சு, அந்த பிசினஸ் ப்ரப்போசலுக்கு உண்டான மாரி நம்ம போணும்னு நெனைக்கும் பொழுது, நம்ம இயல்பா அது மாரியான இதுக்கெல்லாம் போக முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த மாரியான ஒரு நெட்வொர்க்கிங்குள்ள நீங்க ஒரு ஆளா இருக்கும்போது, இது ஆல்ரெடி அவங்க வந்து நம்மள ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இப்படி பேசணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் பிஹேவியர் இருக்கணும். உங்கள பத்தின செல்ஃப் இன்ட்ரோ இப்படி குடுக்கணும். இப்படி எல்லா விஷயத்தையுமே இந்த மாரி பிஎன்ஐ மாரியான விஷயங்கள் அ மார்க்கெட்டிங்ல நமக்கு சொல்லி தராங்க அப்படிங்கும்போது, உங்க பிசினஸ குரோத் பண்றதுக்கு இதோட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இதுக்காக செலவு பண்ணணுமான்னு கேட்டா, கட்டாயம் செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்க எந்த ஒரு கிளாஸ்க்கு லேர்ன் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், அதுக்குண்டான பேமெண்ட் கட்டாயம் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். நீங்க அந்த பேமெண்ட்ட செலவுன்னு நெனைக்கிறது தான் முதல்ல தவறு. செலவு வேற, இன்வெஸ்ட்மென்ட் வேற. நீங்க வந்து ஒரு விஷயத்த செலவு பண்ணிட்டு ரிட்டர்ன் எடுக்க முடியலன்னா, அது செலவு. இது இன்வெஸ்ட்மென்ட். நீங்க ஒரு ஒரு 50,000 1,00,000 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க பெர் இயர்க்கு அப்படின்னா, 1 ஆர் 2 பிசினஸ் நமக்கு கிடைச்சாலே, அந்த பிசினஸ் ப்ராஃபிட்டா நமக்கு அது திரும்ப ரிட்டர்ன் வரும்போது, நீங்க இத எப்படி நீங்க செலவுன்னு பார்க்கறது? இது வந்து செலவுன்னு பார்க்கறதே முதல் தவறுங்க. ஆஸ் அ பிசினஸ் பீப்பிளா இருந்தா, இந்த மாரி நெட்வொர்க்கிங்குள்ள நீங்க உங்கள இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதை நீங்க செலவுன்னு நினைக்காம, அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க பிசினஸ் கண்டிப்பா கிரவுத் ஆகும். ஸோ உங்களோட செல்ஃப் க்ரூமிங் டெவலப் ஆகும். பிசினஸ்ல எப்படி பேசணும், எப்படி பழகணும், இந்த விஷயத்த எல்லாமே அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. அதுல நீங்களும் ஒரு அங்கமா இருக்கும்போது, நீங்க உங்களோட பிசினஸ நீங்க அங்க இன்ட்ரோ குடுக்குறீங்க. அடுத்தவங்க பிசினஸ்க்கு உங்கனால முடிஞ்ச சப்போர்ட்ட பண்றீங்க. இந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கிங்க நீங்க கிரியேட் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல. ஒரு நாள் வந்து நம்ம டைம் ஃபுல்லா நம்ம டே ஃபுல்லா ஒர்க் பண்ணும்போது, டேல ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் ஆவது நம்மள வந்து செல்ஃப் பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு டீயாவது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? ஸோ ஒரு நாள் வேலைக்கே ஒரு டீய நம்ம குடிக்கும் பொழுது, நம்ம லைஃப் ஃபுல்லா நம்ம பிசினஸ கிரவுத் பண்றதுக்கு, இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் பீப்பிள் கூட நம்ம வந்து நம்மள கலந்து மகிழ்ச்சியாவும், பிசினஸ் பத்தி பேசியும் இருக்கும் பொழுது, உங்க பிசினஸ் கண்டிப்பா க்ரோ ஆகுங்கிறதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் வந்து ஆரம்ப நிலையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட பிசினஸ் குரோத் பண்றதுக்கான முயற்சி எடுத்துட்டே இருந்தாரு. இந்த மாரி பிஎன்ஐ மாதிரியான ஒரு நல்ல நெட்வொர்க்கிங்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு முறை அவருக்கு கனடா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடைச்சது. அங்க போய் அவர் பிசினஸ்ல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் ஆயிப்போச்சு. அப்போ இந்த பிஎன்ஐ நண்பர்கள் மூலியமா அங்க கனடால இருக்கிற ஒரு பிஎன்ஐ ஆ பீப்பிள் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி, அவர் கூடயே இருந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு எங்கேயோ இருந்து ஒருத்தர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரியான பிசினஸ் நெட்வொர்க்கிங் மூலியமா உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம ஏன் மிஸ் பண்ண வேண்டியிருக்கு? உங்களால அவ்வளவு செலவு பண்ணி நம்மளால பிஎன்ஐ மாதிரியான இதுல ஜாயின் பண்ண முடியலனாலும், ஜேசிஐ இன்னும் நிறைய ஐட்டம் இந்த மாதிரியான நெட்வொர்க்கிங் பண்றதுக்காகவே இருக்கு. நீங்க இதுல எல்லாமே ஜாயின் பண்ணலாம். இதெல்லாமே பிசினஸ் பத்தின நம்ம க்ரூமிங் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் அப்படிங்கிறனால, நம்ம இதுல வந்து ஜாயின் பண்றது நம்ம பிசினஸ குரோத் பண்றதுல டவுட் இல்ல இல்லையா? ஸோ உங்களால இத தாண்டி இன்னும் சில நெட்வொர்க்கிங்லாம் பண்ண முடியும். இந்த சோசியல் மீடியா ஒரு உங்களுக்கு உண்டான ஃபாலோயர்ஸ் நண்பர்கள் எல்லாம் கிரியேட் பண்றது. அது போக ஏதாவது ட்ரஸ்ட்டு, ஏதாவது ஒரு கோவிலோ அல்லது வேற ஏதாவது சர்ச் ரிலேட்டட் இந்த மாரி ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அதுல நீங்க வந்து ரெகுலரா பார்ட்டிசிபேட் பண்றது மூலியமா உங்களோட பழக்கவழக்கத்த அதிகரிக்கிறீங்க. உங்களோட ஒரு டீ சாப்பிடுற ஒரு மூமெண்ட்ல ஒரு நண்பர நீங்க பழகுறீங்க. இந்த மாரியான விஷயங்கள் தான் நெட்வொர்க்கிங். ஸோ உங்களோட நெட்வொர்க்க எந்த அளவுக்கு நீங்க கிரவுத் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்க பிசினஸும் கிரவுத் ஆகும். இது பைசா செலவு இல்லாம நம்மளோட பிசினஸ குரோத் பண்றதுக்குன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நெறைய பேசலாம். இன்னும் டெக்னிக்கலாவும், நெறைய ஃபண்டமெண்டலாவும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் நெறைய பிசினஸ்ல இருக்கு. உங்க பிசினஸ நீங்க குரோத் பண்ணணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து இத பத்தி பேசுவோம். உங்களுடைய ஆலோசனைகள வரவேற்கிறோம்.